எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம்முடைய உள்ளுறுப்புகள் அவைகளுடைய வேலைகளை சரியாக செய்யாத போதுதான் நமது உடலில் ஒரு தொந்தரவு ஏற்படுகின்றது. அதாவது ஒரு உறுப்பு அதனுடைய இயக்கத்தில் ஒரு தவறை, ஒரு குறைபாட்டை செய்யும்போது தான் நமக்கு ஒரு நோய் வருகின்றது. ஏன் அந்த குறைபாடு அந்த உறுப்பிற்கு ஏற்பட்டது என்று சிந்தித்தால், அந்த உறுப்பின் இயக்கத்திற்கான உயிர் சக்தி போதுமானதாக இல்லை என்பதுதான் காரணமாக இருக்கும். ஏன் அந்த உயிர் சக்தி போதுமானதாக இல்லை என்று சிந்தித்தால், உயிர் சக்திகள் உடலுக்குள் போதுமான அளவில் இல்லை, அதாவது போதுமான அளவில் கிரகிக்கப்படவில்லை என்பதை காரணமாக அறியலாம். ஏன் உடலுக்குள் உயிர் சக்திகள் போதுமான தன்மையில் கிரகிக்கப்படவில்லை என்று சிந்தித்தால், நம்முடைய ஜீரணம் சரியாக இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உணவுகள் மற்றும் நீரின் மூலமாகவே நம்முடைய உடலுக்கு தேவையான பெரும்பகுதி உயிர் சக்திகள் கிடைக்கின்றன. உணவையும் நீரையும் நாம் உட்கொண்டு விட்டதாலேயே அவைகளின் சக்திகள் நம்முடைய உடலில் சேர்ந்து விடாது. அவைகள் நல்ல முறையில் ஜீரணமாக வேண்டும். ஜீரணத்தின் மூலம்தான் நாம் உண்ணும் உணவுகளின் உயிர் சக்திகள் பிரித்தெடுக்கப்பட்டு உடலுக்குள் கிரகிக்கப்படுகின்றது. ஆக ஜீரணம் சரியாக நடக்காததுதான் உறுப்புகளின் இயக்கங்களுக்கான உயிர் சக்திகள் போதுமானதாக இல்லாமல் போவதற்கான காரணம். அதாவது நோய்களுக்கான காரணமே நம்முடைய ஜீரணம் சரியாக நடக்காததுதான் என்று நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம் தானே. அடுத்து, ஏன் ஜீரணம் சரியாக நடப்பதில்லை என்ற கேள்வி எழுகிறது, எழ வேண்டும். நம்முடைய உடலில் கழிவு நீக்கங்கள் சரியாக நடைபெறாமல் போவது நம்முடைய ஜீரண குறைபாடுகளுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிடும் என்பதை இந்த இடத்தில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அதாவது கழிவுகள் வெளியேற்றப்படுதல் முழுமையாக நடக்காமல் உயிர் சக்திகள் முழுமையாக உட்கிரகிக்கப்பட முடியாது. நமது உடலில் உருவாகும் கழிவுகள், அதாவது திடக்கழிவுகள், சிறுநீர், வியர்வை, கழிவு மூச்சின் வெளியேற்றம், பெண்களுக்கு மாதவிடாய் நிகழ்வு போன்ற வழிகளிலெல்லாம் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்றது. இந்த கழிவு வெளியேற்ற நிகழ்வுகள் சரியாக நடக்கும்போது தான் நமக்கு முறையான பசி மற்றும் தாக உணர்வுகள் ஏற்படும். முறையான பசி மற்றும் தாகத்தை தொடர்ந்து நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுகளும் நீரும் தான் நல்ல முறையில் ஜீரணமாகும். அதனுடைய உயிர் சக்திகள் எல்லாம் உடலில் சேரும். அதாவது நம்முடைய உறுப்புகளின் இயக்கங்களுக்கான உயிர் சக்திகள் நிறைவான அளவில் அமையும். அவ்வாறு அமைந்து விட்டாலே நமக்கு நோய்கள் என்ற பேச்சுக்கு இடமில்லை தானே. ஏனென்றால் உறுப்புகளின் இயக்கங்களுக்கான உயிர் சக்திகள் குறைவுபடுவதுதானே நோய்களுக்கான காரணம் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இப்போதுதான் உயிர் சக்திகள் நிறைவான அளவில் நம்முள் அமைந்து விடுகின்றதே. இப்போது இன்னொரு கேள்வி, கழிவு நீக்கங்கள் ஏன் நம்முடைய உடலில் முழுமையாக முறையாக நடப்பதில்லை? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு மிக முக்கியமான காரணம் நம்முடைய இரவு தூக்கம் சரியாக இல்லாமல் இருப்பதே ஆகும். அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பேச இருக்கின்றோம். நம்முடைய இரவு தூக்கம் என்பது நமது உடலுக்கான மிக பெரும் தளர்வையும் புத்துணர்வையும் தரக்கூடிய ஒரு தருணமாகும். இரவு தூக்கத்தின் நிகழ்வுகள் அறிவியலுக்குள் அடங்காத ஞான உலகின் இரகசியங்களாகும். ஆனால் மனிதனுக்கான பெரும் நன்மைகள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய தருணமாக இரவு தூக்கம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதனை ஒவ்வொரு நாளும் முறையாக பேணிக்கொள்வதற்கான மன உறுதியை கொள்ள வேண்டும். இரவு தூக்கத்தில் நம்முடைய பரு உடலும், சக்தி உடலும், மனமும், இன்னும் நம்முடைய அமைப்பின் அத்தனை அங்கங்களும் முழுமையான தளர்வை அடைகின்றது. அந்த தளர்வினால் நம்முடைய உடல் அமைப்பினுள் ஒரு இதமான குளிர்ச்சி உருவாகி பரவி உடலுக்குள் நீண்ட நேரம் நிலை பெறுகின்றது. அதாவது நம்முடைய உடலின் இயக்கங்கள் லேசான தன்மையில் அமைவதற்கான ஒரு இதமான சுகமான குளிர்ச்சி சூழல் இரவிலிருந்து தொடங்கி நம்முடைய உடலுக்குள் நாள் முழுக்க நிலை பெறுகின்றது. நாம் வெயிலில் வேலை செய்வதற்கும் ஒரு இதமான குளிர்ச்சி சூழலில் நிழலில் வேலை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது தானே. அதுபோலத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த இதமான குளிர்ச்சி சூழல் நம்முடைய கழிவு நீக்க உறுப்புகளின் இயக்கங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழலாகும். ஏனென்றால் கழிவு நீக்க உறுப்புகளின் இயக்கமானது நம்முடைய உடலின் வளவளப்பு தன்மை, இதமான ஒரு ஈரப்பதம், நம்முடைய உடலின் நீர் சக்தியின் நிறைவு, இவைகளையெல்லாம் சார்ந்து அமையக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல இரவு தூக்கத்தினால் இரவில் தொடங்கி நாள் முழுக்க உடலில் நிலைபெறும் அந்த குளிர் சூழல் நம்முடைய முக்கியமான கழிவு நீக்க உறுப்புகளான பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, தோல் போன்றவற்றின் இயக்கங்களுக்கு பெரும் உதவியாக அமைந்து நம்முடைய உடலின் அன்றாட கழிவுகளும் இன்னும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளும் முழுமையாக வெளியேற முடியும்.
கழிவுகள் நல்ல முறையில் வெளியேறிவிட்டாலே நமக்கு நல்ல முறையில் பசியும் தாகமும் ஏற்படும், ஜீரணம் நல்ல முறையில் நடக்கும், உணவின் உயிர் சக்திகள் நிறைவாக நம்முடைய உடலில் சேரும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவான உயிர் சக்திகளை கொண்டு அவைகளின் பணிகளை தொய்வின்றி நிறைவேற்றும். எனவே நோய்கள் என்ற பேச்சுக்கே அப்போது இடம் இருக்காது. ஆக முறையான இரவு தூக்கத்திலிருந்து நம்முடைய ஆரோக்கியம் மிக உறுதியான அஸ்திவாரத்தை பெறுவதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு அதனை ஒவ்வொரு நாளும் சரியாக பேணி வர வேண்டும்.